श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य वेदान्ताचार्यवर्यो मे निदत्तां सदा कृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गवृत्तीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। वन्दे तद्रङ्गनाथस्य मान्यं पादकयोर्युगम् उन्नतानाम् अवनतिः नतानां यत्र चोन्नतिः। இதுவரைக்கும் பாதுகைக்கு சட்டாரி என்ற ஒரு திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய பெயர் பொருத்தம், அந்த பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் இந்த திருநாமங்கள்னால ஏற்பட ஒரு பெயர் பொருத்தத்தை ஒரு பாத்திரங்களை, அதாவது அந்த பெயர் பொருத்தத்தை சொல்லக்கூடியதாக அந்த சமாக்கியா, அந்த பெயருக்கு உண்டான அந்த பத்தத்தில சமாக்கியா பத்தத்தில விசாரமா சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ல போறேன். இதுக்கு பிரபாவ பத்ததி என்பதாக பெயர். இந்த சுரூபத்தை சொன்ன பிற்பாடு பிரபாவம்ன்றது என்னன்னா அதனுடைய குணத்தை சொல்லி சொல்லும், அதுதான் பிரபாவம். சூரியனுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தின் பிற்பாடு அதனுடைய குணம்னு சொல்லச்சே சூரியன் இப்படிப்பட்ட பிரபையோட கூடினதாக இருந்திருக்கு, இந்த காந்தியோட கூடினதாக இருக்குன்னு சொல்லச்சே அதனுடைய குணம், அதுல இருக்கக்கூடிய விசேஷம், இதெல்லாம் தான் பிரபாவ சப்தத்தை சொல்லி சொல்றது. இப்ப லோகத்துல இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் வருதுன்னு இதுவும் ஒண்ணு பார்க்கணும். எத்தனையோ வஸ்துக்கள் லோகத்துல இருக்கின்றன, அத்தனை வஸ்துக்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு போறது வர்றதுக்கெல்லாம் அந்த சிறப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதனால நாம என்ன பண்ண போறோம்? நாம எத்தனையோ மரங்களை பார்க்கிறோம், செடிகளை பார்க்கிறோம், கொடிகளை பார்க்கிறோம். அந்த மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு சிறப்பு இருக்குதான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப அத்தனை சிறப்புன்னு தெரிஞ்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கேள்வி நம்ம இடத்துல வருது. அது இப்ப அந்த மாதிரி வரச்சே பாதுகையினுடைய சிறப்பை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? அது எப்படியானா இருந்துட்டு போட்டோமே, உதாசீனமா இருந்துள்ளாமே, இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்னு ஒரு சம்சயம் வருது. இப்ப இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக 70 ஸ்லோகங்கள் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கோசரம் ஏற்பட்டது. இத்தனை ஸ்லோகங்களால பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கணுமா? அவ்வளவு பிரபாவம் இருந்துருக்கா? தெரிஞ்சுக்கிறதனுடைய பலன் என்ன என்றெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் சட்டுன்னு முதல்ல ஒரு சமாதானம், ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்தேகத்துக்கு உண்டான சமாதானத்தை அப்பவே சொல்லிட்டோம்னாக்கா அதுல ஒரு மேல் கொண்டு வாசிக்கிறதுக்கு ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்படும். நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்கிட்டு அதுக்கு சமாதானம் சொல்லலை, சமாதானம் பின்னாடி வரப்போறது, கடைசியில சமாதானம் சொல்ல போறேன், ஆகையெல்லாம் அப்ப கேட்டுக்கோ, அப்ப பதில் வரும்னு சொன்னோம்னாக்க நாம மேல சொல்ற விஷயத்துல அவளுக்கு புத்தி போகாது. இந்த கேள்வி கேட்டோமே, இதுக்கு சமாதானம் வரலையே, இதுலயும் வரலையேன்னு அப்படிதான் போகுமே தவிர அதை ஒன்னையே தான் நினைச்சு நிற்பாளே தவிர அதுக்கு மேல சொல்ற விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்கள்ல புத்தியே போகாது. இதுதான் மனித இயற்கை. இப்போ இந்த பாதுகாசாஸ்திரத்துல இந்த பிரபாவ பத்ததியில
பாதுகையினுடைய மேன்மையை நான் சொன்னேன்னாக்க அதை கேட்டாலே தெரிஞ்சு போயிட்டு போறது. அந்த பிரபாவத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம், பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அது மொத்தத்தையும் கேட்டா நாம தெரிஞ்சுக்கிறோம் போறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எடுத்த உடனே அதுல பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு காரணம். சின்னதுன்னா என்ன, அந்த சுருக்கமாக அதை தெரிஞ்சிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா அதனுடைய விரிவாக மீதி எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த ரீதியில இந்த முதல் ஸ்லோகம் அனுட்டு ஸ்லோகம் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பத்தத்திலுமே முதல் ஸ்லோகம்ன்றது அனுட்டுப்பா தான் இருந்துருக்கும். கடைசி ஸ்லோகம் ஆரியாவிரத்தமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரத்தங்கள்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெரிய விரத்தங்களா வந்து கடைசியில பிரகர மாதிரி இருந்து அதுக்கப்புறமா உபசம்ஹாரம் பண்ணுவேன். ஆரியாவிரத்தத்தினால உபசம்ஹாரம் பண்றேன். வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதிஹி நதானாம் யத்ர சோன்னதிஹி. ஆரம்பத்தையே வந்தேன்னு சொல்லி நமஸ்கார ரூபமாக சொல்லி சொல்றேன். அந்த பாதுகையினுடைய பெருமையை என்னன்னாக்க இந்த பார்த்த உடனே கை கொப்ப வைக்கிறது, அதுதான் பாதுகையினுடைய பெருமை. மீதி எல்லாம் இருக்கட்டும், இந்த பார்த்த உடனே கை கொப்ப வைக்கிறது இருக்க, அது பாதுகைக்கே ஏற்பட்ட ஒரு தனி தன்மை. அதில்தான் எடுத்த உடனே வந்தேன்னு சொல்லி சொல்றேன். வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம். ரங்கநாதஸ்ய தற்பாதுகையோகோ யுகம்னு சொல்லி சொல்றேன். ரங்கநாதஸ்ய பாதுகையோகோ யுகம்னு சொன்னாலே போதும். அந்த ரங்கநாதனுடைய தத்ரங்கநாதஸ்ய பாதுகையோகோன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த தச்சப்தத்துல அது ரங்கநாதனோட சேர்த்துக்கிறதா இல்ல ரங்கநாதஸ்ய தற்பாதுகையோகோ என்ன அந்த பாதுகையோட தச்சப்தத்தை சேர்க்கிறதான்னு தச்சப்தத்தினால சொல்றது அப்படிப்பட்ட அப்படின்றதெல்லாம் தான் இங்க தச்சப்தத்தினால சொல்ற ஒரு விஷயம். தற்பாதுகா யுகலம் அப்படின்னு சொல்லச்சே அந்த தச்சப்தம் இருந்துருக்க தத்து பாதுகா யுகலம்னு அதுலதான் போய் அன்வைக்கிறது. அதை வந்து தத்துன்றத தனி பதமாவே ஆக்கிடுறது. தத்ரங்கநாதஸ்ய அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்த பதமாக்கி அந்த ரங்கநாதனுடையன்னு அப்படி சொல்லல. வந்தே தது ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகா யுகலம் என்பதாக சொல்லி சொல்றேன். அந்த பாதுகா யுகலம்ன்றது நபும்சகலிங்கமா எடுத்து பாதுகா யுகலம்னா பாதுகையினுடைய இரட்டைன்னு அர்த்தம். அந்த பாதுகா துவந்தம் அந்த ரெண்டா இருக்கிற அந்த இதன் இரட்டையை நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொல்றேன். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னோம்னா மான்யம் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கிறது. இப்ப இந்த ரங்கநாதஸ்ய தத்து பாதுகா யுகலம் அப்பேற்பட்ட பாதுகா யுகலம் அதனுடைய பிரபாவத்தை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கிற அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடைய பாதுகா யுகலம் மான்யம் பாதுகா யுகலம் என்பதாக சொல்றேன். அந்த மான்யம்ன்றது கொண்டாட தகுந்ததுன்னு அர்த்தம். அந்த கொண்டாட தகுந்ததுன்னு சொல்லச்சே அந்த பாதுகைக்கு இருக்கக்கூடிய அக்கடித கடனா சாமர்த்தியத்தை கொண்டுதான் அந்த கொண்டாட்டம்ன்றது வருது. ஒரு வஸ்துவை ஒருத்தரை நம்ம புகழ்ந்து பேசுறோம். அந்த புகழ்ந்து பேசுறதுக்கு காரணமே என்னன்னாக்க மீதி பேர் இடத்துல இல்லாத ஒரு சாமர்த்தியம் அவரிடத்துல இருந்ததுன்னாக்க அவரை புகழ்ந்து பேசுறோம் நாம். இதுதான் லோக இயல்பு, உலகத்தாருடைய இயல்பு. இப்ப என்ன சொல்றோம், ஒரு கிளாஸ்ல 50 பசங்க இருக்கா, 50 பசங்களை 5 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் வாங்குற ஒரு பையன் இருந்தான்னாக்கா அந்த பையனை கொண்டாடுறோம். இப்போ மீதி பேரை அந்த அளவுக்கு யாரையும் கொண்டாடுறது இல்லை. அவனை இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னாக்க
மீதி பேரிடத்துல இல்லாத ஒரு சாமர்த்தியம் அவனிடத்துல இருந்துருக்கு. அதையெல்லாம் அவனுக்கு கொண்டாடணும். விளையாட்டுல கூட பார்த்தோம்னா ஒருத்தன் நன்னா விளையாடினான்னா அவனுக்கு கொண்டாடணும். மீதி பேருக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாததுனால அவனை கொண்டாடலை. இதுதான் லோகத்துல ஒரு இயல்பு. அப்ப அந்த பாதுகா தேவியிட்ட என்ன ஒரு சிறப்பு இருந்துருக்கு, மீதி பேர் இடத்துல இல்லாத ஒரு சிறப்பு என்ன பாதுகா தேவியின் இடத்துல இருந்துருக்கு. ஆகையால அந்த பாதுகா யுகலத்தை என்னத்துக்காக கொண்டாடணும்னு ஒரு கேள்வி வரப்போம். அததான்ப்பா இந்த பద్ధதியிலேயே மொத்தம் சொல்ல போறேன் நானு. அந்த பாதுகா தேவிக்கு அகடித கடனா சாமர்த்தியம்ன்றது ஒண்ணு இருந்துருக்கு. அகடித கடனா சாமர்த்தியம்னாக்க பிறரால செய்ய முடியாத காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்க, அதுதான் அகடித கடனா சாமர்த்தியம். சூரியனை மறைக்கிறதுன்றது ஒரு காரியம். இந்த காரியத்தை நம்மளாலாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருக்கிறவர் யார்? பெருமாள் கண்ணன் தான். அந்த சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறேன் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லி சொல்ற. இந்த மனுஷனாக இருந்துட்டு மோட்சத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா ராமர் என்ன பண்ற, மனுஷனாக இருந்துட்டு ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன். இது அகடித கடனா சாமர்த்தியம். இப்படி அகடித கடனா சாமர்த்தியம் உடையதாக இருந்துருக்கு. அதனால அந்த பாதுகா தேவியை எல்லாரும் கொண்டாடுறா. அந்த பாதுகா யுகலத்துக்கு ஒரு கொண்டாடும் தன்மைன்றது வந்திருக்கு. வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம். அந்த பாதுகையோகோ யுகம்னாக்க யுகலம்னு அர்த்தம். அந்த இரட்டை அதை நான் சேவிக்கிறேன். ஒரு பாதுகையை சேவிக்கல, ரெண்டு பாதுகையாக இருந்திருக்கிற ஒரு நிலையில அந்த பாதுகையை நான் சேவிக்கிறேன்னு சுவாமி சாதிக்கிறார் இங்க. இப்ப இதுல இருந்து அந்த மான்யம்ன்றதுனால அகடித கடனா சாமர்த்தியம் இருக்கு பாதுகைக்குன்னு ஏற்படுறது. அகடித கடனா சாமர்த்தியத்துல வரைச்சே அந்த பாதுகைக்கு இருக்கக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியம் எப்படின்றத பாருங்க. அகடித கடனா சாமர்த்தியம் என்ன? நெருப்புக்கு இருக்கக்கூடிய தன்மை கொளுத்துறது, அதாவது சுடுறதுன்றது. ஆனா ஹனுமான் விஷயத்துல வரைச்சே அந்த ராட்சசால் மொத்த பேரும் கூடி ஹனுமானுடைய வால்ல நெருப்பை வச்சா கூட அந்த சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனை யஜ்யஸ்தி பதிசுஸ்ரூஷா ஸ்ரீதோ பவ ஹனுமதா யஜ்யஸ் ஏகபத்னித்வம் ஸ்ரீதோ பவ ஹனுமதா என்றெல்லாம் சீதா பிராட்டி சொல்லி சொல்றார். நான் பதிசுஸ்ரூஷ பண்ணது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க ஸ்ரீதோ பவ ஹனுமதா, இந்த நெருப்புக்கு சுவாபாவிகமான இயல்பான ஒரு குணம் இருந்துருக்க, அந்த குணத்தை விட்டுட்டு அதுக்கு விபரீதமான ஒரு குணத்தை ஆசிரியக்கிறது. நெருப்புக்கு இயல்பான குணம்ன்றது சுடுறது. சுடதானே சுடும், ஜில்லுன்னு இருக்குமாண்ணா? நெருப்பு சுடதானே சுடும், ஹீட்டா தானே இருக்கும் நெருப்பு. ஆமா. ஆனா ஹனுமாருக்கு நெருப்பு ஜில்லுன்னு இருந்துதான். ஏன் இருந்தது என்ன கேட்டா, சீதாதேவியினுடைய பிரார்த்தனை. அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நான் பண்ண பதிசுஸ்ரூஷங்களுக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்திக்கணும்னு கேட்கிற பிரகாரம் பண்றது. இது அகடித கடனா சாமர்த்தியம். சிலாதே ஸ்ரீத்வாதி விபரிணதி அஸ்து அத்புதம். அந்த ஒரு கல்லு பெண்ணா போயிடுற, அது எதனால? அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால. இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால இருக்க கல்லு போய் எங்கேயான பொண்ணு ஆகுமா? கல்லு கல்லாதானே இருந்துட்டு இருக்கோம், அது பொண்ணு ஆகுமான்னா அந்த கல்லு தான் அகல்யாக ஆயிடுற, பெண்ணாக ஆறா. இது பாதுகையினுடைய பிரபாவத்தினால ஏற்படுறது. இப்படிப்பட்ட அகடித கடனா சாமர்த்தியன்றது இருக்கிறபடினால மான்யம் அந்த பாதுகையானது கொண்டாட தகுந்ததாக ஆறுதுன்னு சொன்னார்.
சரி, அப்படி எதனா ஒரு அகடித கடனா சாமர்த்தியத்தை உடனே கொஞ்சம் சின்னதா எதனா சொல்லுங்களாம் பார்ப்போம். இப்ப இதெல்லாம் கல்லை நல்ல பெண்ணா ஆக்குறது இதெல்லாம் இருந்தா கூட பிரபாவம்லாம் இதெல்லாம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். சுருக்கமா இதெல்லாம் சொல்லுவேன். உன்னதானாம் அவனதி நதானாம் எத்திர சோன்னதி. பாதுக விஷயத்துல யார் தலகுனிந்து அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை அங்கீகரிக்கிறாளோ அவளுக்கு உன்னதி பவத், அவள் மிக உயர்ந்த ஸ்தானத்துல அடைகிறாள்தான். உன்னதானாம் அவனதி, அந்த பாதுகையினுடைய பெருமையை புரிந்து கொள்ளாமல் அகங்காரத்தோட இருந்திருந்தாள்னாக்கா அவளுக்கு ஏற்படுறது என்னன்னா அவனதி, தாழ்வுதான் ஏற்படுறதுதான். ஆகையால இங்க நிபுந்து உன்னதானாம் அப்படியே உன்னதி அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா நதானாம் உன்னதானாம் அவனதி அப்ரஹ்வி பவதாம், பாதுகை எதிர தலை வணங்காமல் இருந்திருக்கு அவளுக்குன்னு அர்த்தம். அதாவது தலை வணங்குறதுன்றது எப்போ வரும்? சேஷத்துவ புத்தி. நாம எல்லாரும் பாதுகாதேவிக்கு சேஷபூதமாக இருந்துருக்கா. நம்ம எல்லார காட்டிலும் பாதுகாதேவி மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துருக்கா. நாம எல்லாரும் பாதுகாதேவி இட்ட வழக்காக இருந்துருக்கோம். அதனால பாதுகாதேவிக்கு ஒரு ஏற்றம். அவர் நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் சேஷியாக இருந்துருக்கா. கடைசியில சொன்னேன், அந்த சமாக்கியா பத்தத்தில கடைசியில சொன்னேன், கையா அந்த ரங்கநாதனுக்கு நம்ம பாதுகாதேவி படுக்கையாக இருந்துருக்கா. அதோடு இல்லாத பையா நம்ம அவளுக்கு ரங்கநாதன் விஷயத்துல சொல்லச்சு என்ன சொல்றன்னா, சயாத்மனா மதுரிபோகோ அதிசேஷபூதா பாதாசிரயேன புன துகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேஷன்னு சொல்ற. பத்யேன தேவி சடகோப முனிஸ்தவாசீதி தஸ்யாபி நாம வகனாத் மணிபாதுகேத்வம்னு அந்த பூர்வ பத்ததியில 8வது ஸ்லோகத்துல சொல்ற. சடகோபனுடைய திருநாமம் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வகிப்பதனால நம்மாழ்வாருக்கு சேஷபூதையாக பாதுகாதேவி ஆனாடாம். பத்யேன தேவி சடகோபன் பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாதுகாதேவி விஷயமாக நம்மாழ்வார் 1000 பாசுரம் எழுதினதுனால நம்மாழ்வார் பாதுகாதேவிக்கு சேஷமாக ஆனார். பாதுகாதேவி நம்மாழ்வார் 2 பேருமே பெருமாளுக்கு சேஷபூதமாக ஆறா. இவ 3 பேருக்குமே சேஷபூதமாக சமஸ்த ஜெகத்தும் இருந்துருக்கு என்று சொன்னார். அந்த சேஷத்துவ ஞானம் இல்லாதவாழ்களை அவளுக்கு உன்னதாள்னு சொல்றது. தலை வணங்க சேஷத்துவ ஞானம் இருந்தாக்கா தலை வணங்க போறோம். அப்போ அப்ரஹ்வி பவதாம் சேஷத்துவ புத்தி, அதாவது சேஷத்துவ புத்தி ஹீனாள்னு அர்த்தம். சேஷத்துவ புத்தி இல்லாதவாளுக்கு அவளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உன்னதானாம் அவனதி, அவளுக்கு ஒரு தாழ்வு ஏற்பட போகுது. இதே பாதுகை விஷயத்துல தலை குனிஞ்சி இருக்காள, அந்த பாதுகைக்கு நாம தான் சேஷபூதாள்னு அந்த தலை வணங்கி அந்த பாதுகையை அங்கீகரிக்கிறவாளா இருக்கிறவாளுக்கு அவளுக்கு உன்னதி மிக உயர்ந்த நிலையை கொடுக்கும். இப்போ பாதுகையில் இருக்கக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியம் என்ன என்று கேட்டா, ஒருத்தனுக்கு உன்னதியும் கொடுக்கறது அவனத்தையும் கொடுக்கறது. ஒரு வஸ்து உன்னதியை தான் கொடுக்கும், ஒரு வஸ்து அவனத்தையை தான் கொடுக்கும், அந்த தாழ்ச்சியை தான் கொடுக்கும். அப்படி இல்லாத ஒரே வஸ்துவா இருந்துட்டு உன்னதி அவனதி 2ஐயும் கொடுக்கறதுனால பாதுகைக்கு ஏற்றம்னு அந்த பாதுகையினிடத்துல இருக்கக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியத்தை மனசுல நினைச்சுண்டு வந்தே தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம், வந்தே ரங்கநாதஸ்ய தத் மான்யம் பாதுகையோர் யுகம் வந்தே உன்னதானாம் அவனதி நதானாம் எத்திர சோன்னதி என்று அற்புதமாக சொல்ற. இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல உத்தம சுவாமி வியாக்கியானத்துல பண்ற.
பாதுகைன்றது என்ன? திருவடியில சாத்திக்கணும். திருவடியில சாத்திக்கிட்டு இப்ப காலில் நம்ம காலில் போட்டுக்கிற அணி இந்த இது இருக்க அதை போட்டுக்கிச்சு, இந்த செருப்பு போட்டுக்கிச்சு நாம குனிஞ்சி அந்த பாதுகைய அந்த செருப்பு கால் அதை உள்ள விட்டு நம்ம பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ரங்கநாதனும் என்ன பண்றா, இந்த பாதுகையை சாத்திக்கிறதுக்கோசரம் தலை வணங்கி குனிஞ்சி அந்த பாதுகையினுடைய குமிழ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பாதுகையோட அந்த திருவடியை சயோஜனம் சேர்க்கிறேன். நதானாம் உன்னதி, இப்படி தலை வணங்கின ரங்கநாதனுக்கு அந்த பாதுகையை சாத்தின்ட்டு அப்படி நிமிர்ந்து எழுந்தருள் இருக்கிறான். அப்ப அந்த பாதுகையை சாத்தின்ட்டு அப்படி கம்பீரமா சேவை சாய்க்கச்சு மொத்த பேரும் மயங்கி விழுந்து போயிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதி ஏற்படுறதுதான் இது பாதுகையினுடைய பிரபாவம். வந்தே தத்ரங்கநாதஸ்ய மஹன்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவநதிஹி நதானாம் யத்ர சோன்னதிஹி நிசேஷமம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்யமஷி பவித்ரி வக்தா சஹஸ்ரவதனஹ புருஷத்வயம் சேதி லிக்கேத ரங்கபதி பதுகையோ பிரபாவஹ. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். பாதுகையினுடைய பிரபாவத்தை சில இஃப்கிளாஸ் எல்லாம் போட்டு சொல்றார். இப்படி எல்லாம் இருந்ததுன்னாக்கா ஒரு கால் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுதலாமோ என்னமோ அப்படின்னு லிக்கேதான்னு சொல்லி முடிகிறது. நிசேஷம் அம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத், ஆகாசத்துல ஒரு இடம் விடாத மொத்த இடமும் எதி பத்திரிகா ஸ்யாத். பத்திரிகான்றது என்ன? எழுதுறதுக்கு உண்டான ஒரு பேப்பர். அந்த பேப்பரை கணக்கு இருந்துட்டுனாக்கா அப்படின்னு சொல்லணும். இந்த கம்ப்யூட்டர் காலத்துல அதுக்கு என்ன வழி போடணும்னு அந்த நாள்லாம் எழுதுற காலத்துல பத்திரிகையா சொல்றோம். கம்ப்யூட்டர் காலத்துல அதுக்கு என்ன சொல்லணும், எவ்வளவு சொன்னாலும் அது கொள்ற மாதிரி அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த கம்ப்யூட்டருக்கு இருந்ததுன்னாக்கான்னு சொல்லணும். நிசேஷமம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்ய மஷி பவித்ரி. 7 சமுத்திரம், 7 சமுத்திரங்களும் சேர்ந்து ஒரு பேனாவால தானே எழுதணும். அந்த பேனாவால எழுதுறதுக்கு இங்கு ஓணுமே. சப்தார்ணவி யதி சமேத்ய மஷி பவித்ரி. அந்த 7 சமுத்திரமும் ஒன்னா சேர்ந்து அந்த பேனாக்கு இங்க ஆயிடுத்துனாக்க அப்படி ஆனாலும் ஆகுமையானால் வக்தா சஹஸ்ரவதனஹ புருஷத்வயம் சேத். எழுதுறதுன்னா ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் எழுதுறதுன்ற மாதிரி வருது. வியாசர் மகாபாரதத்தை சொன்னார். விநாயகர் பிள்ளையார் அந்த வியாசர் சொல்றது மொத்தம் எழுதிட்டே வந்து அந்த மாதிரி ஒரு வாக்கு ஒரு முகத்தோட கொண்டு சொல்றவா இல்ல, 1000 முகத்தோட 1000 வாக்கோடு இருந்திருக்கிற சகஸ்ரவதனாக எழுந்து இருக்கிற ஆதிசேஷனையே சொல்றவராக இருந்தாக்கா ஒரு கால் அந்த எழுதுறவாளை பத்தி என்னன்னு சொல்லவே இல்லை. ரங்கபதி பாதுகையோகோ பிரபாவா லிக்கேத. அந்த ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவமானது லிக்கேத எழுதலாமோ என்னமோ சொல்ற. இந்த இடத்துல நிசேஷம் அம்பரதலம்னு சொல்றாரு இல்லையா, அந்த அம்பரதலம்ன்றது நாம அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை சொல்லல. பரமாகாசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அததான் சொல்றாருன்னு சொல்லணும். இந்த பஞ்சபூதத்துக்குள்ள அந்தர்கதமாக பஞ்சபூதத்துல ஒன்னாக இருந்திருக்கிற ஆகாசத்தை சொல்லல.
அதே மாதிரி அதாவது அவ்வியாக்கிருதமான இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்க, அவ்வியாங்கிருதம் மூலமாக இருக்கக்கூடிய பிரகிருதி ரூபமான அம்பரத்தை இந்த சொல்லல, நித்திய விபூதி ரூபமாக இருந்திருக்கிற பரமாகாசத்தை அம்பரம்ன்றதாக நிசேஷம் அம்பரதலம்னு சொல்லிக்கணும்னு அர்த்தம். வக்தா சஹசிர வதனஹா ஸ்வயம் என்று சொல்லச்சே 1000 தலையோடு இருந்திருக்கிற ஆதிசேஷன் மாத்திரம்னு அர்த்தம் இல்லை. சதம் சஹசிரம் அயுதம் 100 1000 10,000ன்ற கணக்குல ஒரு எத்தனையோ திருமுக மண்டலங்களை எடுத்துட்டவராக இருந்திருக்கிற பெருமாள் இருக்கார, அவரே சொல்றவராக இருந்தா கூட எழுத முடியுமான்றது தெரியலன்றதுக்காக சொல்லணும். ஆகையால அங்க சஹசிர சீருஷா புருடா சஹசிராட்ச சஹசிர பாத்துன்னு சொன்னாக்க பெருமாளுக்கு 1000 தலை இருக்கு, 1000 கை இருக்கு, 1000 திருடி இருக்குன்னு 1000ன்ற ஒரு குறிப்பிட்ட சங்கைய சொல்றதாக அர்த்தம் இல்லை. தவிர அங்க 1000ன்றது பகுத்துவ சங்கியா, பலன்றதுல சொல்றது, எத்தனையோன்றதுல சொல்ற ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி ஆதிசேஷனுக்கு 1000 தலை தான், பெருமாளுக்கு எத்தனையோ திருமுக மண்டலம், அத்தனை திருமுக மண்டலத்தாலேயும் பாதகத்தினுடைய பிரபாவத்தை சொல்றதுனாலும் கூட எழுத முடியுமா சுயம் சமர்த்தான்றது கிடையாதுன்றதுக்காக சொல்ற. சரி, இவ்வளவு பெரிய பிரபாவத்தோட இருக்கின்ற விஷயத்த நான் எப்படி எழுத முடியும்? நான் அபிநீச்சனா தானே நான் இருந்திருக்கேன், நான் எப்படி எழுத முடியும்னு ஒரு சந்தேகம் வருது. அப்ப நானும் எழுத முடியாது அப்படின்னா அதுக்குதான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல யார் ஒரு லேखकனோ இல்ல பல லேखकன்னா எழுதுறவாளோ அத்தனை எத்தனையோ பேனாவோ அதெல்லாம் இருந்தா கூட இது எல்லாத்தையும் தேட வேண்டி இருந்துருக்கு. ஆனா எல்லாமே இருந்தா கூட அந்த பிரபாவத்துக்கு எழுதுறதுன்றது இருக்க, அது விதர்க்கமா இருக்கு, அது சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. ஆகையால ஏவம் பூதமான அந்த பிரபாவத்தை கேதகம் வட்சியாமி நான் என்னத்தை சொல்ல போறேன்னு ஆழ்வார் தன்னுடைய நிலைய லோகத்துல இருக்கவாளுக்கு உணர்த்ததுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னு அர்த்தம் இருக்கு. லிகேத விசேஷம் பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சபர்ணவி யதி சமேத்யமஷி பவித்ரி வக்தா சஹஸ்ரவதனஹ புருஷத்வயம் சேத் லிகேத ரங்கபதி பாதுகயோஹ பிரபாவஹ வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷிணாயதே व्यासेन यच्च मधुसूदन पादरक्षे द्वे चक्षुषी तदनुभावमवेक्षितुं नः. இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் தேசிக்க தவிர வேற யாராலையும் எழுத முடியாது. சுவாமி பெருமாளை சேவிக்கணும், அந்த பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு இப்ப இந்த கண்ணாலதான் பார்க்க போறோம், பெருமாளை சேவிக்க போறோம். அந்த அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுபவத்துக்கு ஏற்பட்ட ஒரு கண்ணை திறந்து எல்லாரும் தான் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிச்சுன்னா என்ன விழுந்து சேவிக்கிறான், கை கூப்புறான், தாடையில போட்டுக்கிறான், ஒரு பிரதர்ஷனம் பண்றான், பெருமாளை பண்றான், பார்த்து போயிடுறான். ஆனா சில பேர் சேவிக்கிறான் ஸ்தூலான் நயனமுகளைகி பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யா கேச்சிது வரத பவதா சம்சதம் போஷயந்தகான்னு சொல்லியிருப்பார். அந்த எம்பெருமான சேவிக்க செய்யே நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம், இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சேவை நாம சேவிக்கிறோமே என்றெல்லாம் நினைக்கிறார். இதுல பகல் பத்துல ரங்கநாதனை சேவிக்கணும், எவ்வளோ திருவாபரணங்களோட எப்படி சேவை சாய்க்கிறேன் ரங்கநாதன். பகல் பத்துல ஒவ்வொரு நாளும் சேவை சாய்க்கிறது, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான திருவாபரணங்கள். நேற்று சாத்தின்ற திருவாபரணம் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வேற வேற திருவாபரணம். இப்ப எல்லாரும் கும்பலோட கும்பலா சேவிக்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன திருவாபரணம் சாத்தின்னு கேட்பாரு, இன்னைக்கு விமான பதக்கம் சாத்தின்னு கேரு, இன்னைக்கு இப்படிப்பட்ட கலிக்கத்தான்
சேவசாக்கிறேன் இப்படின்னு எல்லாம் அந்த ஒவ்வொன்றையும் சொல்லி 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 அந்த குழந்தைகளா இருக்கிறவா பக்கத்துல இருக்கிறவாளுக்கு சேவை பண்ணி வைக்கச்சு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டான ஒரு கண்ணை திறந்து விடுறாளாம் இவா. இப்படி பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்கு அது உண்டான ஒரு கண்ணை திறந்து விடுற மாதிரி பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்ணை திறந்து விடுறவா யார் தெரியுமா? 2 மகர்ஷிகள் இருக்காளாம். அவ 2 பேர் தான் சொல்றேன். இப்ப பாதுகையினுடைய பிரபாவம் இப்படி பெருமாளே சொன்னா கூட எழுதலாமோ என்னமோ தெரியாதுன்னு சொல்லி இவ்வளவு பிரபாவத்தோட பாதுகா தேவி விளங்குகிறான்றதுக்கு என்ன பிரமாணம் என்று ஒரு கேள்வி கேட்டா வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் தான் பிரமாணம்ன்றத வேதத்தை உபபிரமணம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட ராமாயணம் என்ற அந்த வால்மீகியினுடைய வாக்கும் வியாச மகர்ஷியினுடைய மகாபாரதம்ன்றதும் புராண ரூபமான வாக்குகளாலேயும் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இவா 2 பேரும் வால்மீகியும் வியாசரும் பாதுகா தேவிய அனுபவத்துக்கு உண்டானதான கண்ணை திறந்து கொடுக்கிறாடான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இன்னும் சில விஷயங்கள் சில சமயத்துல நாம எப்படி அனுபவிச்சோன்றத வாக்கால சொல்ல முடியாது. அதே சமயத்துல கண்ணால பார்த்தோம்னாக்கா சிலதை உணரலாம். பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சாக்கா எப்படி இப்படிலாம் பெருமாளை சேவிச்சோம்னு சொன்னாக்கா நாம சொன்ன பிற்பாடு ஆமா நான் கூட இதை இப்படி பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாத அந்த பெருமாளை அந்த தரிசனம் இருக்க கண் இருந்துருக்க கண்ணை கண்ணால தெரிஞ்சிட்டோமானாக்கா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அந்த வழிய காண்பிச்சு கொடுக்கிறவாளாக மூல புருஷாளாக இருந்திருக்கிற வியாசரும் வால்மீகியும் இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் வேதத்துக்கு உபபிரம்மணம் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட பொருளை தெளிவிப்பதற்காகவே ஏற்பட்டது. அந்த தெளிவிப்பதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷிணாயதே. விஸ்வம்பரான்னு பூமிக்கு பேர். லோக மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கவளாக பூமி பிராட்டி இருக்கிறதுனால விஸ்வம்பரான்னு பேர் அவளுக்கு. விஸ்வம்பரா ஸ்ருதி அந்த பூமிக்கு காதாக இருக்கிறது புத்து. அந்த வால்மீகின்றவர் அந்த புத்துல இருந்து உண்டானவராக இருக்கிற அப்படின்னால விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷினா. அந்த மகர்ஷினாலே அதனால அவரால் எழுதப்பட்டது நிபந்தம் பண்ணப்பட்டது எதுன்னா ராமாயணம். அந்த ராமாயணத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை நிறைய இடத்துல சாதிச்சிருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே, இந்த மதுசூதன பாதரக்ஷேன்னு இந்த இடத்துல சொல்றேன். மதுசூதனன்னு கண்ணனுக்கு திருநாமம். மதுசூதனாக இருந்திருக்கிற கண்ணனுடைய பாதரட்சன்னு சொல்லச்சே மதுசூதன கண்ணனுடைய பாதரட்சன்னு சம்போதனம். அது ரங்கநாதனுடைய பாதுகையா இருந்தாலும் கூட வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே ஸ்வே சக்ஷுஷி ஸ்வதனுபாவமவேட்சிதும் நா. இந்த பாதுகையை பத்தி மகாபாரதத்துல எங்க வருது, வியாசர் எங்க சொல்லியிருக்கே, அதுவா வியாசர் எழுதின புராணத்துல எங்க சொல்லியிருக்கே. அவர் வியாசர் பாதுகையினுடைய பிரபாவத்தை அறிந்து கொள்வதற்கு கண்ணை திறந்து விடுறவராக வியாசரை கொண்டாடுறாருன்னு கேட்டா வியாசர் தான் இன்னும் விசேஷமா சொல்லியிருக்கு. நம்மையானி தீர்த்தானி நதேவாம் ருச்சிலாமயாகாம். இந்த கோவிலுக்கு போறோம், குளத்துக்கு போறோம், தீர்த்தாமாடுறோம், கங்கையில தீர்த்தாமாடுறோம், காவேரியில தீர்த்தாமாடுறோம், இதெல்லாம் தேபனம் திருக்காலேன
எத்தனையோ நாளுக்கு அப்புறமா தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த போறது. தர்சனாதேவ சாதவகான்னு அந்த மகான்களை சேவிச்சுமான உத்தரக்ஷணத்துல நமக்கு ஒரு எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சுடுறது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய பெருமைய கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்றது மூலமாக உணர்த்துறே. பாகவதாளுடைய இந்த பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல ஏகாந்தத்துல வருது. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அங்க பாதுகைன்றது, பாதுகையினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னாக்கா, பாதுகையினுடைய பிரபாவம் என்னன்னாக்க எல்லா பாப்பத்தையும் போக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையதாக இருந்திருக்கு. இப்ப பிராயஷ்சித்தம்னு சொல்லச்சே சர்வ பாப பிராயஷ்சித்தமாக ஸ்ரீபாதத்தை சொல்றோம். அப்ப அந்த ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தை வியாசர் உணர்த்தரே. இப்படி வியாசர் வால்மீகி என்ற 2 மகர்ஷிகளும் அனுபாவ அவேட்சிக்கும் நகான அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுத்தவர். பாதுகையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது அதாவது அவேட்ச தரிசனத்துக்கு கண்ணை திறந்து விட்டா மாதிரி அவர் காண்பிச்சு கொடுத்தாருன்னு சொல்றார். இப்படி இந்த 3 ஸ்லோகங்கள்னால பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்றார். இதுல முதல் ஸ்லோகத்தினால பாதுகையினுடைய பிரபாவம், பாதுகாதேவி விஷயத்துல நாம வணங்கி போனோம்னா நமக்கு மிக உயர்ந்த நிலைய பாதுகாதேவி கொடுப்பா. பாதுகாதேவியின் இடத்துல அபச்சாரப்பட்ட போனாக்க அதோதா பாபாத்மான்னு கீழே போயிடுவோம் நாம. 2வது ஸ்லோகத்துல சொல்லச்சு அது முதல்ல அகடித கடனா சாமர்த்தியத்தை சொல்றேன். பாதுகாதேவியை கெட்டியமா பிடிச்சுட்டோம்னாக்கா நம்ம நடக்காதுன்றதெல்லாம் கூட நடந்து பயிலா போடுவான்னு நினைக்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவான் பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தினால. பாதுகாதேவியினுடைய பிரபாவத்துக்கு இது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த பாதுகாதேவிக்கு 2வது ஸ்லோகத்தினால சொல்லச்சு இந்த பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை பெருமாளே மனத்திருச்சேன்னா கூட எழுத முடியாது, அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையது. அப்படி இருக்கச்சே நாம என்னத்துக்கு நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னா, அவ்வளவு பிரபாவத்தோடு இருந்துருக்கிறவரை யார் வேணா எழுதலாம், யார் வேணா ஸ்லோகம் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். அவளுக்கு எவ்வளவு தோன்றதோ அவ்வளவு பண்றதுனால அவளுக்கு குறைஞ்சு போட போறதுன்றதுக்கு குறைஞ்சு போயிடாது. அவளுடைய பெருமை மிக உயர்ந்ததாக இருக்கும்ன்றத சொல்லணும். ஒரு வஸ்துவை அனுபவிக்கணும்னு சொன்னா அந்த அனுபவிக்க வைக்கிறது இருக்க, அந்த குழந்தைய சொல்றோம் இந்த சக்கரை பொங்கல் தான் தித்திக்கும் நல்லா இருக்கும் கக்கு சாப்பிடுன்னு சொல்றோம். அது முதல்ல அதுக்கு சாப்பிட்றதுல பிரவருத்தி வராது. அதுக்கப்புறமா நம்ம அது வாயில சொல்லி வந்து ஊட்டின வேறுபாடு அதுக்கு பிடிச்சி போகிறது, இன்னும் கொஞ்சம் கொண்டான்னு கேட்கறது. அந்த மாதிரி பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு கண்ணை திறந்து விட்டவர் யாருன்னாக்க மகர்ஷிகள் 2 பேர்னு சொல்றா. வஸ்துதா பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிறதுக்கு கண்ணை திறந்து விட்டவர் சுவாமி தேசிகன் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அந்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை நம்மளும் நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் தெரிஞ்சு கொள்ளணும். நமக்கும் அந்த பாதுகாதேவியினுடைய ஒரு அனுகிரகத்தினால அவள் முன்ன அவளுக்கு சேகப்பூத்தம் நாம சார்ந்தவன் தான்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி நமக்கு சர்வோன்னதியும் பாதுகாதேவி ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷிணாயதி வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே द्वे चक्षुषी त्वदनुभावमवेक्षितुं नः। कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।